மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பர்டிகுலர்லி நான் வந்து நம்ம ட்ரிச்சி சிட்டி, மதுரை சிட்டி அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ 11th அண்ட் 12th. ஓகே, என்ன விஷயம் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ நம்ம ட்ரிச்சி சிட்டியில் ஃப்ரெஷர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். சரி, நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம சக்தி நீட் அகாடமி இஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா 1 இயர் ட்ராப் பண்ணி பரீட்சை எழுதுறவங்க. ஃப்ரெஷர் அப்படின்னா 12th முடித்த உடனே நீட் எக்ஸாம் எழுதுறவங்க ஃப்ரெஷர். இப்போ நம்ம ட்ரிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ், ஒரு 10 மோர் தேன் 10 சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸ் திருச்சியில் இருக்குது. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வித் வேரியஸ் இன்ஸ்டிடியூட் டைப்பில் நடந்துட்டுருக்கு. அகாடமிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ், நல்ல பெரிய பிராண்டட் அகாடமிலாம் நமக்கு திருச்சியில் இருக்குது. திருச்சிங்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டில் 4வது பெரிய சிட்டி இல்லையா? உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரைக்கு அப்புறம் திருச்சி தானே. அதனால் அந்த பிராண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. 9th 10th ஃபவுண்டேஷன், 11th 12th வந்து வீக் டேஸ், வீக்கெண்ட் பேட்ச் அப்படிலாம் நிறையா கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இது. அப்புறம் ப்ரைவேட்டாக டியூஷன்ஸஸ், சில டீச்சர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் டீச்சர், அந்த மாதிரி டியூஷன் சப்போர்ட் அதுவுமே இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடைக்குது. சரி, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட், பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் மணி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் டைம். இதில் என்ன ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேப்பர் ஆடில் நான் பார்க்கும் பொழுது அந்த மார்க்கை வச்சு பார்க்கும்போது ஒரு 4 சீட்டு கிடைக்கும். எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா. இன்னொரு ஸ்கூலை பார்த்தோம்னா ஒரு 5 கிடைக்கும். இன்னொரு ஸ்கூல் பார்த்தோம்னா 1 கிடைக்கும். 3 ஸ்கூல் தான் ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த அகாடமிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு எங்கள் அகாடமியில் படித்தாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூட்ஸும் போட்டுக்கிறாங்க. ஓகே, மொத்தத்தில் வாட் எவர் இட் இஸ், எல்லாருமா சேர்ந்து ஃப்ரெஷர்ஸோட எம்பிபிஎஸ் சீட்ஸு எவ்வளோ கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேபி 10 to 15, 10லேருந்து 15 பேர். இவ்வளோ பெரிய சிட்டியில் ஒய் இட் இஸ் ஒன்லி 15 அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, நம்ம ஏதாவது 11th 12th பண்ணலாமா? வி ஆர் ஸோ டைட் வித் ரிப்பீட்டர்ஸ், பட் 11th 12th ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நான் எப்போதும் யோசிச்சுட்டே இருப்பேன். ஓகே, லெட்ஸ் டூ சம்திங் அப்படின்னு சொல்லி தான் இது நான் பண்ணுறேன். எந்த பைசா வசூல் எதுவும் கிடையாது. இது என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்டு இன் இங்கிலீஷ் மீடியம், whoever wants to appear in the NEET or JEE exam. ஸோ இன்ஜினியரிங் அல்லது மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்டாவோ பேரண்ட்டாவோ நீங்கள் இருந்தீங்கன்னா, எவ்ரி சண்டே we are conducting a physics test and also we are giving cash prizes to good students. ஓகேயா? எப்படின்னா டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பேசுவோமா? ஓகே, கிரேட் நியூஸ் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ் கிளாஸ் 11th and class 12th. ஓகே, டெஸ்ட் ஆன் சண்டே. Trichy and Madurai, prepare one lesson per week. ஒரே ஒரு பாடத்தை நீங்கள் நல்லா படிங்க. படிச்சுட்டு நம்ம கேம்பஸ் 5 இடத்துல இருக்குது, திருச்சியில் 3 இடத்துல இருக்குது, மதுரையில் 2 இடத்துல இருக்குது. நீங்கள் வாங்க, வந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டுங்கிறது ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் படிச்சுட்டு வரீங்க, 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 15 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் டைரக்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சுருக்கும். 5 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தப்பு வரும் அப்படி இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு 30 நிமிஷம், 30 minutes. 15 கொஸ்டின்ஸ்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் 60 மார்க்ஸ். எவ்ரி சண்டே தேர் இஸ் அ டெஸ்ட். அதோட டைம் அந்த 15 கொஸ்டின் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதோட டைம், வென்யூ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 16th of August we are starting for 11th standard, 12th standard. 11th standard will write unit and measurement test.
12th standard will write electric charge and field test. ஒரு 12th ஸ்டூடெண்ட் 11th போர்ஷனை எழுத முடியும், விருப்பப்பட்டா எழுதலாம். ஆனால் 11th ஸ்டூடெண்டால 12th எழுத முடியாது, நமக்கே தெரியும். ஸோ எனி ஒன் சாப்டர் தே ஹாவ் டு சூஸ் அண்ட் ரைட் த டெஸ்ட். ஓகே, இந்த 15 கொஸ்டின் OMR ஷீட்ல எழுதுறீங்க. We provide the question paper, OMR sheet, rough work sheet and pen. This is absolutely free. So free physics contest and cash prize. So இது 11th and 12th standard students வந்து இதை எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். This will happen on every Sunday. Time 11 o'clock to 11:30. 11 to 11:30, Shakti NEET Academy. You are welcome to come and write the test. 15 questions, 30 minutes, 60 marks. உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். டாப் 1, 2, 3 to 10 இந்த 10 பேருக்கு ₹1000 will be cash prize. பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு ஸ்கோர் கார்டு அனுப்பிட்டு உங்களுக்கு இந்த ₹1000 we will pay by GPay. It will come to the parents number. இதுதான் வாரம் நீங்க செய்ய வேண்டியது. அப்ப உங்க பையன் உங்க பொண்ணு பிசிக்ஸ்ல புத்திசாலின்னு நீங்க நினைச்சால், இல்ல உங்க ஸ்டூடெண்டே கூட அப்பா நான் எழுதணும் அப்படின்னு கேட்டால் அவசியம் கூட்டிட்டு வாங்க. ஜஸ்ட் ½ an hour வாங்க, கொஸ்டின் பேப்பர் தரோம், டெஸ்ட் எழுதுறீங்க, பேப்பரை கொடுத்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். Then by evening you will get a message that this is the score. How many students have appeared in Madurai? How many has written in Trichy? Overall score card என்ன, அதுல யாரு number 1, number 2, number 3, number 4, number 10, அது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதே மாதிரி எவ்ரி வீக் நீங்க வந்து பரீட்சை எழுதலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எழுதுறோம். அடுத்த வாரம் 23rd அன்னைக்கு மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இங்க 23rd அன்னைக்கு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்த சண்டே ஆர்டர் அப்படியே புக் ஆர்டர் தான், புக் ஆர்டர்ல அப்படியே வரும். அடுத்து 30ஆம் தேதி மோஷன் இன் அ பிளேன் 11th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் 30ஆம் தேதி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த ஒவ்வொரு பாடத்தை நீங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கலாம். இந்த சிலபஸ் கவரேஜ் வந்து கண்டிப்பா இப்ப ஜூன் ஜூலைல கொஞ்சம் ஸ்கூல்ல போர்ஷன்ஸ் கவர் ஆயிருக்கும். இப்ப நம்ம ஆகஸ்ட் மிடில் இருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த பாடங்களை எழுதிக்கிட்டே வர்றது ஸ்கூல் சிலபஸ் கவரேஜோட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது மாதிரி சிலபஸ் நடத்த நீங்க அதை எழுதிக்கிட்டே வந்துட்டே இருக்க போறீங்க. இது 100% ஃப்ரீ. இதுல வந்து எந்த ஃபீஸுமே நீங்க கட்ட வேண்டியது கிடையாது. சரியா? கேம்பஸஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் பிரிமைசஸ், இது வந்து பேரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. உறையூர்லேருந்து குழுமணி போற வழியில பேரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். அல்லது திண்டுக்கல் ரோட்ல ஆக்ஸ்ஃபோர்டு காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பிராட்டியூர்ல இருக்கு. நம்ம எஸ்ஆர்வி ஸ்கூலுக்கு பக்கத்து கேம்பஸ், அங்க வந்து இது எழுதலாம். தென் சிட்டி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலா நிகேதன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் நம்ம சிட்டி கேம்பஸ் இருக்கு. இது வந்து பாரதி நகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு அது அப்ரோச்சபிளாக இருந்தால், ஈஸியாக இருந்தால் அங்கே வரலாம். மதுரை பொறுத்த வரைக்கும் எழியார் பத்தி வரலாம். ஓகேயா? ஸோ எழியார் பத்தியில் வந்து எழுதலாம். அனதர் ஆப்ஷன் வந்து அழகர் கோயில், இங்கே வந்து நீங்கள் எழுதலாம். நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அவசியம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிடணும். ஸோ ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே, ஈவன் டுடே, நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு ரைட் த டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா, எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னா ட்ரிச்சி 9345129898. திஸ் நம்பர் ஃபார் ட்ரிச்சி. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மை நேம் ஃபார் த ஃபிசிக்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. மதுரையாக இருந்தால் 8248610881. இது வந்து மதுரையில் நீங்கள் எழுத விரும்புகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சென்ட் அ மெசேஜ், ரிஜிஸ்டர் மை நேம் ஃபார் த ஃபிசிக்ஸ் டெஸ்ட். ஓகேயா? நீங்கள் 11th ஸ்டாண்டர்டா 12th ஸ்டாண்டர்டா என்ன டெஸ்ட் எழுத போகிறீங்கிறதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ரெடியாக இருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு 5 questions டைரக்ட், 5 questions வந்து ட்ரிக்கி, 5 questions டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னேன். அந்த டிஃபிகல்ட் 5 questionsக்கு வீடியோ சொல்யூஷன்
நம்ம கொடுத்துருவோம். அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை எப்படி போடணும், எப்படி ஃபாஸ்ட்டாக போடணும், அதில் என்ன ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, அதில் என்ன கான்செப்ட் இன்வால்வ், இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ வெல்கம் அண்ட் லெட்ஸ் மீட் ஆன் திஸ் சண்டே. தேங்க்யூ.